5000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் திருக்கோயில், திருவள்ளூர் மாவட்டம். இத்தலம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது. 15 அடி நீளம், 5 அடி உயரத்தில் பெருமாள் சயன கோலத்தில் அருள்பாலிக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் வீரராகவ பெருமாள் கோயில் திருமாலின் மங்களாசாசனம் பெற்ற 108 வைணவ திவ்ய தேசங்களில் 59வது திவ்ய தேசம் ஆகும். இத்தல மூலவருக்கு சந்தன தைலத்தில் மட்டுமே திருமஞ்சனம் நடைபெறும். இத்தலத்தை திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்துள்ளார். திருமழிசை பிரான் வேதாந்த தேசிகரும் இத்தலம் மீது பாடல்கள் புனைந்துள்ளனர். மூலவர் எவ்வுள் கிடந்தான் வீரராகவ பெருமாள். உற்சவர் வைத்திய வீரராகவர். தாயார் கனகவல்லி. விமானம் விஜயகோடி விமானம். குரு என்ற முனிவர் செய்த யாகத்தின் பயனாக சாலிஹோத்திரர் என்ற முனிவர் பிறந்தார். சாலிஹோத்திரர் இத்தலம் அருகே இருக்கும் குளக்கரையில் ஒரு வருடம் தவம் இருந்தார். ஒரு நாள் தை மாதம் தனது பூஜைகளை முடித்துவிட்டு மாலை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்தார். அதில் ஒரு பங்கை எடுத்து வைத்துவிட்டு மற்றொரு பங்கை தான் உண்பதற்காக வைத்திருந்தார். பொதுவாக அதிதிக்கு உணவளித்துவிட்டு தான் அவர் உண்பது வழக்கம். அப்போது ஒரு வயதான அந்தணர் வந்து உணவு கேட்டார். உடனே ஒரு பங்கை கொடுத்தார். முதியவர் தனக்கு இன்னும் பசி தீரவில்லை என்று கூற மற்றொரு பங்கையும் அவருக்கே கொடுத்து விடுகிறார் முனிவர். அன்று முழுவதும் உபவாசம் இருந்துவிட்டு அடுத்த நாள் முதல் ஒரு வருடம் மீண்டும் தவத்தில் ஆழ்கிறார். ஒரு வருடம் கழித்து இதே போல் பூஜைகளை முடித்துவிட்டு மாலை சுவாமிக்கு நைவேத்தியம் செய்கிறார். ஒரு பங்கை எடுத்து வைத்துவிட்டு மற்றொரு பங்கை தான் உண்பதற்காக வைத்திருந்தார். யாரேனும் அதிதி வருகிறார்களா என்று பார்த்தார். அப்போது ஒரு வயதான அந்தணர் வந்து உணவு கேட்டார். இவரும் மகிழ்ச்சியாக அந்த மாவை கொடுத்தார். முதியவர் உணவை உண்டுவிட்டு படுத்து உறங்க வேண்டி எவ்வுள் என்று கேட்டார். முனிவரும் தான் படுத்து உறங்கும் இடத்தை காட்டி அவ்விடத்தில் படுத்து உறங்குமாறு அவரை கேட்டுக்கொண்டார். அடுத்த கணமே முதியவர் வடிவத்தில் வந்த திருமால் சயன கோலத்தில் காட்சி அளித்தார். முனிவருக்கு எல்லையில்லா ஆனந்தம். பெருமாளும் முனிவருக்கு வரம் அளிப்பதாக உறுதியளித்தார். முனிவரும் இத்தலத்துக்கு வரும் பக்தர்கள் அனைவரது பிரச்சனைகளையும் தீர்த்து அருள்பாலிக்கும்படி வேண்டினார். பெருமாளும் அவ்வண்ணமே அருளி இத்தலத்தில் எழுந்தருளினார். அதனால் இத்தலத்திற்கு எவ்வுள் என்றும் இத்தல பெருமாளுக்கு எவ்வுட் கிடந்தான் என்றும் பெயர் வழங்கலாயிற்று. தர்மசேனர் என்ற அரசருக்கு மகளாக ஸ்ரீதேவி தாயார் வசுமதி என்ற பெயரில் அவதரித்தார். வசுமதியும் திருமண பருவத்தை அடைந்தாள். அப்போது ஒரு நாள் வீரநாராயணன் என்ற பெயரில் வேட்டைக்கு சென்ற பெருமாள் வசுமதியை மணமுடித்தார். இந்த திருமணத்துக்கு பிறகுதான்